இது பிரகாரம் விளக்கவுரை, ஆமாம் விளக்கவுரை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். இல்லை, அதுக்கு முன்னால் ஏன்னா 75 வயதுக்கு மேற்பட்டவர்களை கௌரவிக்கும் விழா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அவர்களை ரொம்ப நேரம் உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் அவர்களை கௌரவித்து விட்டு அதுக்கப்புறம் விளக்கவுரையை நாம் நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடரலாம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் இப்போது ஈஆர் சுரேந்திரன் வரல, ரவீந்திரநாத் வரல, தேவதாஸ் சார் வரல, கண்ணன் சார் போட்டாச்சு, ஜி முருகன் வரல, பிரகாசம் வரல, பி சீனிவாசன் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களை நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்க தான் ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக ஜி முருகன் அவர்கள் வரவில்லை. ஆமாம் 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 பேர் சொல்லிடுவோம் 2 பேருக்கு. வி நாராயணன் வரல. குருசாமி நம்முடைய மாநில செயற்குழு உறுப்பினர் திரு குருசாமி அவர்கள், அவர் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், அவர் 81 வயசு ஆயிடுச்சு, ஆனாலும் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கார் பாருங்க. அவர் இப்போது நாம் கௌரவிக்கின்ற அத்தனை பேரும் நம்முடைய சங்கத்திற்கு கௌரவம் சேர்ப்பவர்கள் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அந்த வகையில் அவரை கௌரவிக்க நம்முடைய செயலாளர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக சி சந்திரசேகரன் மாவட்ட வருவாய் அலுவலர் சந்திரசேகரன் அவர் வரல. நீங்க வாங்க. ஆமா, அவரு எதுனாலும் வந்துருவாரு. இதை நம்முடைய ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தினுடைய மாவட்ட துணைத் தலைவர் திரு மெஹபூப் பாஷா அவர்களை கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். தங்கராஜ் பாண்டி வரல, வரதராஜுலு வரல, கோவிந்தராஜன் சார் கவனிச்சாச்சு, பிச்சை இல்லாமா, மனோகரன் வரல, எம் சந்திரசேகர் தான் பண்ணிட்டோம். குரு ராஜப்பா வாங்க. நம்முடைய சிவகங்கை மாவட்ட தலைவர் திரு வீரபாண்டியன் அவர்களை பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. தனபாலபதி சார் வந்திருக்காங்களா? வரல. கே ராஜகோபால் சார் வாங்க. 84 வயது இளைஞர் நம்முடைய உறுப்பினர், மூத்த உறுப்பினர். ஆமா, அதான் அவர் சொல்ற மாதிரி ஓல்டு மேன், பட் seems to be young in life. He is young in all respects. நம்முடைய மாநில செயற்குழு உறுப்பினர் திரு ராமானுஜன் அவர்களை கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பு கிடைச்சிருக்கு, சந்தோஷம். நம்ம சங்கம் வலுப்பெற வளம் பெற நாம் எல்லோரும் ஒத்துழைப்போம் என்று பிரார்த்திக்கிறோம். நன்றி 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 நன்றி. உங்களுடைய ஆலோசனைகள் தான் எங்களுடைய வழிகாட்டி. அடுத்தபடியாக நம்முடைய மாநில செயற்குழு உறுப்பினர் மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தினுடைய ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தினுடைய தலைவர் என்ற வகையில் நம்முடைய மூத்த உறுப்பினர் திரு ராமானுஜன் அவர்களை கௌரவிக்குமாறு நம்முடைய
விருதுநகர் மாவட்டத்தினுடைய பிரதிநிதி திரு வேணுசேகரன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க சார். அவ்வளோதானே அவ்வளோதானே இல்லை அவங்க பேசும்போது. அடுத்தபடியாக விளக்க உரை முதல்ல அவர் கங்காதரன் சார். வாங்க வாங்க வாங்க. உங்கள்கிட்ட கேட்காம போட்டோம், இவங்க மேலே உள்ள நம்பிக்கையில் நீங்கள் நிச்சயமாக வருவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனால் வரல அப்படிங்கிறதுனால நாங்கள் வேற ஒரு சப்ஸ்டியூட்டை இது பண்ணிட்டோம். இருந்தாலும் கூட உங்களை வந்து விட்டதால் நீங்கள் விளக்க உரை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாடு மாநில பணி நிறைவு சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் சங்கத்தின் சார்பாக மதுரை மாவட்ட கிளை சார்பாக இன்று நடைபெறும் 11வது ஆண்டு மாவட்ட பேரவைக் கூட்டத்தில் திரளாக கலந்து கொண்டிருக்கும் மூத்த உறுப்பினர்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். இந்த பேரவையில் விளக்க உரையாற்றும் நமது மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கங்காதரன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. இன்றைய தினம் சங்கம் என்பது தற்போது பணியாற்றக்கூடிய உறுப்பினர்கள் தங்களுடைய கோரிக்கைகளுக்காக சங்கம் அமைத்து செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். அதே நேரத்தில் அவர்கள் பல்வித போராட்டங்களையும் நடத்தி தங்களுடைய கோரிக்கைகளுக்காக சங்கம் நடத்தி தங்களுடைய கோரிக்கைகளை வென்றெடுப்பார்கள். அதே போலதான் ஓய்வு பெற்றாலும் நமது உறுப்பினர்களில் பல பேர்களுக்கு பலவித கோரிக்கைகள் நிறைவடையாமல் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் அவற்றை அரசாங்கத்திடமோ அல்லது நீதிமன்றம் மூலமாக வென்றெடுக்க வேண்டிய சங்கம் வைப்பார்கள். அதன் பொருட்டு தான் நமது தமிழ்நாடு மாநில பணி நிறைவு சிவில் சர்வீஸ் அதிகாரிகளை கொண்ட ஓய்வு பெற்ற சங்கம் இன்றைய தினம் தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மாதந்தோறும் பொதுக்குழு கூட்டம் தவறாமல் நடந்து கொண்டிருக்கிறது. வேறு எந்த மாநில அளவிலும் எந்த வேறு மாவட்டங்களிலும் எந்த அளவிலும் இந்த மாதிரி தொடர்ந்து கூட்டம் நடைபெற்று வருவதாக நான் அறிந்ததில்லை. நமது மாநில தலைவரும் மாவட்ட தலைவருமான திரு மு.க. சார் அவர்கள் எப்பேற்பட்டாவது மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி உறுப்பினர்களுடைய கோரிக்கைகளை வென்றெடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஆதரவாக நாம் செயல்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் மழை பெய்தாலும் வெயிலிட்டாலும் தங்களுடைய இந்த கூட்டத்தை அமாவாசையாலும் தான் கூட்டத்தை நடத்தியே தீருவேன் என்று உறுதியாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த வேளையில் அவரையும் இந்த மதுரை மாவட்ட செயலாளர், துணைத் தலைவர், பொருளாளர் ஆகியோரையும் மற்றும் இந்த ஆண்டு பேரவைக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் மூத்த உறுப்பினர்களையும் நன்றியுடன் வழங்குகிறேன். இந்த மதுரை மாவட்டத்திலே 2011 தொடங்கப்பட்ட போது 10 உறுப்பினர்கள் மட்டுமே உறுப்பினராக இருந்துள்ளனர். அதன் பின்னர் ஒவ்வொரு மாதமும் ஓய்வு பெறும் அலுவலர்கள் நமது சங்கத்தை தேடி வந்து இணைந்து தங்களுடைய பங்களிப்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன்படி இன்று 101 உறுப்பினர்களுடன் நமது மதுரை மாவட்ட கிளை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது எந்த சங்கத்தை காட்டிலும் உயிர் துடிப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போன்று எந்த ஒரு சங்கமும், அதாவது ஓய்வு பெற்ற சங்கம் செய்யாத ஒரு முக்கிய நிகழ்வாக உறுப்பினராக இருந்து காலம் செல்லும் உறுப்பினர்களுக்கு அவருடைய ஈமச்சடங்கு என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்து முதன்முறையாக
அந்த குடும்பத்திற்கு 5000 நிதி வழங்கலாம் என்று வழங்கி வந்த நிலையில் இந்த 2024 ஜனவரி முதல் அதனை 10,000 ரூபாயாக அதிகரித்து வழங்கி கொண்டு வந்திருக்கிறார்கள். அதன்படி காலம் சென்ற உறுப்பினர்களுக்கு அந்தந்த தகவல் தெரிந்தவுடனே மாவட்ட நிர்வாகிகள் அங்கு சென்று அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி அந்த தொகையும் அளித்து வருகிறார்கள். அதே போன்று நமது உறுப்பினர்களில் அதிகம் பேர் உடல்நிலை சரியில்லாமல் வீட்டிலே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நமது மாவட்ட தலைவருடைய அறிவுறுத்தலின்படி மாவட்ட நிர்வாகிகளில் சிலர் மாதந்தோறும் அந்த நலிவுற்ற நமது உறுப்பினர்களை இல்லத்திற்கு சென்று அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து அவர்களை நலம் பெற வாழ்த்துவிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நமது சங்கத்தில் ஓய்வு பெற்ற பின்னரும் கோரிக்கைகள் நிறைவேறாமல் உள்ள இடங்களில் அவர்கள் மாநில அளவிலும் சரி மாவட்ட அளவிலும் சரி அதிகாரிகளை சந்தித்து அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ஊதிய முரண்பாடுகளுக்கு தற்போது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதனையும் சிறம்பட கண்காணித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நமது சங்கம் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால் தான் இவ்வளவு உறுப்பினர்களும் நமது சங்கத்தில் உறுப்பினர்களாக உள்ளனர். இனியும் இதே போன்று மாதந்தோறும் ஓய்வு பெறும் அலுவலர்களும் நமது சங்கத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோன்று நமது சங்கத்திற்கு வளர்ச்சி நிதி என்று தலைவர்கள் அறிவித்தால் உடனடியாக அதை செலுத்திடுமாறும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் சங்கம் நடத்துவதற்கு நிதி வசதி இருந்தால் மட்டுமே அவற்றை திறம்பட செயல்படுத்த முடியும். எனவே இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தெரிவித்த பின்னர் அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை செலுத்திடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதே போன்று வளர்ச்சி நிதி வைத்திருந்தால்தான் நம்ம சங்கத்தை திறம்பட செயல்படுத்த முடியும். தேவையான இடங்களுக்கு செல்வதற்கும் காரியங்களை ஆற்றவும் நமக்கு போதுமான நிதி உதவி தேவைப்படுகிறது. எனவே இங்கு வந்திருக்கின்ற உறுப்பினர்களும் சரி மற்ற வராத உறுப்பினர்களும் சரி நமது சங்கத்திற்கு போதிய நிதி அளித்து சங்கத்தை மேலும் மேலும் வளர்ச்சியடைய கேட்டுக்கொண்டு தங்களை எல்லாம் அனைவரும் கேட்டுக்கொண்டு விடுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு முக்கியமான அறிவிப்பு. இன்று அனைவருக்கும் அரசு உணவு தயாராக இருக்கிறது. எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும், சாப்பிடாம யாரும் போயிடக்கூடாது. அடுத்தபடியாக சாப்பிட்டுங்க. அடுத்தபடியாக என்னாச்சு, விளக்கவுரை ஆற்றுவதற்கு நம்முடைய தணிக்கையாளர் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு ரஷீத் அலி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். திரு ரஷீத் அலி அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக பொன்னாடி நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் அணிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாவட்ட துணைத் தலைவர் திரு ராஜா மதிவாளர் அவர்களை அணிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நண்பர்களே, இந்த இனிய 11வது மாதாந்திர வருடாந்திர பொதுக்குழு கூட்டத்திற்கு உங்களை அன்போடு வருக வர என வரவேற்கின்றேன். ஏற்கனவே விளக்கவுரை என்ற பெயரிலே நண்பர் கஜேந்திரன், நமது நண்பர் கங்காதரன் அவர்கள் விளக்கவுரை ஆற்றிவிட்டார்கள். இருந்தாலும் எனக்கு ஏற்கனவே அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டதால் என்னால் இயன்ற சிறிய ஒரு உரையை நிகழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். 2011 துவக்கப்பட்ட இந்த இயக்கம் அதே ஆண்டிலே மதுரை நகரிலும் துவக்கப்பட்டு இன்றைக்கு ஆள் போல் தவிர்த்திருக்கிறது என்று சொன்னால் மிக இல்லை. நமது தலைவர் சொன்னார்கள், இது சிறிய இயக்கம் என்று சொன்னார்கள். திருக்குறள் கூட சிறியதான். அதனை பற்றி சொல்லும்போது
அணியை துளைத்து ஏழ் கடலை புகுத்தி சிறுக தெரித்த குரல் என்று சொல்வதைப் போல கடு சிறுத்தாலும் காரம் குறையவில்லை என்பதைப் போல நமது இயக்கம் நம்முடைய தேவைகளுக்காக போராடி வருகிறது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய தேவைக்காக மட்டுமல்ல, சமுதாயப்படி இன்றைக்கு வயநாட்டில் ஏற்பட்டக்கூடிய அந்த நிலச்சரிவில் ஏற்பட்ட சேதத்தை கணக்கில் கொண்டு அவர்களுக்காக நானும் நம்முடைய பங்கை ஆற்ற வேண்டும் என்ற அளவிலே நம்மால் முடிந்த அளவு மாநில முழுமைக்குமாக நிதியை திரட்டி நம்மளுடைய பங்கை நாம் மாற்றியிருக்கின்றோம் என்ற அளவிலே ஒரு சமுதாய பணி நாம் மாற்றிக்கொண்டு வருகின்றோம் என்பதை உங்களுக்கு எல்லாம் சுட்டிக்காட்ட விடுகின்றேன். இன்றைக்கு நம்முடைய இயக்கமானது நம்முடைய உறுப்பினருடைய குடும்ப தேவைகளை பலவாறு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. நடப்பாண்டிலே 4 பேருக்கு அந்த குடும்ப நிதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்கின்றேன். நம்மோடு பணியாற்றிய நண்பர்கள் எல்லாம் இயற்கை எழுதும்போது அவர்களுக்கு இன்றைக்கு நம்முடைய முதல்வர் சொல்வது போல நான் முதல்வன் என்பதை போல நாங்கள் இருக்கிறோம் என்ற அளவிலே நாம் அந்த அவர்களுக்கெல்லாம் மாதம் அந்த அவருடைய இழப்பிற்காக ரூபாய் 10,000 வழங்கி நானும் அவர்களுக்கு ஆறுதல் வழங்கி இருக்கிறோம் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஊதிய முரண்பாட்டினை போக்குவதற்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதனை நம்முடைய மூத்த உறுப்பினர் அருமை ராஜேந்திரன் அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மற்றும் நம்முடைய தலைவர் எல்லாம் அவரை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாம் நிச்சயமாக வெற்றி பெற்று நம்முடைய கோரிக்கையை வென்றெடுப்போம் என்று கூறிக்கொண்டு இங்கே சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்துடைய தலைவர் வீரபாண்டியன், அதுபோல விருதுநகர் மாவட்டத்துடைய தலைவர் அருமை நண்பர் வேலுசேகரன் மற்றும் மதுரை மாவட்டத்தினுடைய ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் ஹாஜி மஹபூப் பாஷா மற்றும் அனைவரையும் வருகிறவர்களை வரவேற்று அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நம்ம வந்து as sister association வந்து we have to give respect to the ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தினுடைய மாவட்ட துணைத் தலைவர். இவரை பற்றி சொல்லணும்னா இவர் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சவர் தான். இருந்தாலும் ஆஸ் அசோசியேஷனிஸ்ட்டு ஒரு திருமங்கலம் வட்டக்கலையில் வந்து நான் வந்து இதே ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தில் எத்தனையோ கூட்டங்கள் கலந்துருக்கேன். ஆனாலும் கூட திருமங்கலத்தில் நடத்தப்படுவது போல ஒரு வார்ஃபுட்டிங் பேனரில் ஒரு நல்ல இராணுவ கட்டுப்பாடோட ரொம்ப அருமையாக மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார். நம்ம மாதிரி இல்லை, நம்ம வி கம் ஒன்லி செகண்ட் டு ஹிம். ஏன்னா அவருடைய திட்டமே பெருசு. பெரிய திருமண மண்டபத்தை பிடிச்சி ஒரு வட்டக்கலை மாநாடு அல்ல, ஒரு மாவட்ட மாநாடு போல மிகச்சிறப்பாக நடத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர். அவரை வந்து நம்முடைய சங்கத்தினுடைய செயல்பாடுகளை பாராட்டி வாழ்த்தி பேசுமாறு அன்போடு உங்கள் சார்பாக அழைக்கின்றேன். அந்த இப்போ கூட ரீசென்ட்லி ஜஸ்ட் லாஸ்ட் சாட்டர்டே ஹி கண்டக்டட் இதே மாதிரி மாவட்ட பேரவை தான் நடத்தினார். அதுவே நான் உண்மையிலே எப்படியாவது கலந்துக்குவோம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஆரம்ப காலங்களில் 2-3 வருடங்கள் தொடர்ந்து நான் போயிருக்கேன். மிகச்சிறப்பாக நடத்துவார். அதனால் இந்த வருஷம் தவற விடக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் பட் அன்னைக்கு பார்த்து எனக்கு ஒரு இது வேலை வந்துருச்சு. அதனால் போக முடியலை. நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் தான் சென்றிருந்தார். அதுபோல் மிகச்சிறப்பாக சங்கத்தை கட்டி காத்து வருகின்ற ஒரு இயக்கவாதியை நாம் நம்முடைய சங்கத்தை வாழ்த்து பேச அன்போடு அழைக்கின்றேன். நண்பர் திரு மஹபூப் பாஷா அவர்களுக்கு நமது மாவட்ட தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். 11வது மாவட்ட பேரவையை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட மாநில தலைவர் திரு முகே அவர்களே, மாவட்ட துணைத் தலைவர் திரு ராஜா மதிராகவன் அவர்களே, மாவட்ட செயலாளர் திரு எனது நண்பர் வேலாயுதம் அவர்களே மற்றும் பொருளாளர் திரு கண்ணன் தேவன் அவர்களே, இது திரளாக கூடியிருக்கும் நண்பர்களே அனைவருக்கும் நான் சார்ந்துள்ள ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் சார்பாக காலை வணக்கம், மதியம் ஆயிடுச்சு, பகல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது சாப்பாடு வேறு நேரம் நெருங்கிடுச்சு. எல்லா பேருமே நம்ம எல்லாருமே வயதானவர்கள்.
சாப்பிடணும். நாங்களும் கொஞ்சம் சுருக்கமாக பேசிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். இந்த 11வது பேரவை கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது இந்த மாவட்ட செயலாளர் அவருடைய ஆண்டறிக்கையை வாசித்து, பொருளாளர் தங்கள் அறிக்கையை வாசித்து உங்களிடையே ஒப்புதல் பெற்றிருந்தார். நண்பர்களே, இங்கே வந்து மூத்த மாவட்ட வருவாய் அதிகாரிகள், துணை ஆட்சியர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். என்னோடு பணியாற்றிய சகோதரிகளுக்காக நான் சார்ட்டையும் பணியாற்றியிருக்கேன், அம்மாட்டையும் பணியாற்றியிருக்கேன். நிறையா நண்பர்கள் என்னோட சேர்ந்து பண்ணியிருக்கேன். அண்ணன் எனக்கு என்னுடைய பக்கத்து சீட்டு எல்லா பேருமே எங்களுடைய நண்பர்கள் தான். இந்த மாவட்டத்திலேயே நான் வருவாய்த்துறை விவசாய சங்கத்துடைய இணை செயலாளராக ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளாக இருந்தும் எல்லாருக்கும் தெரியும். எனக்கு இந்த சங்க செயல்பாடுகளில் வந்து ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுத்ததே எனக்கு எங்களுடைய தானை தலைவர் எஃப்எம் குத்புதீன் தான். அவர் தான் அவருடைய வழிகாட்டுதலில் தான் இன்றைக்கி நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். நான் இங்கேருந்து இந்த துறையில் ஓய்வு பெற்று 2007 நானும் குருராஜா பாண்டியனே ஒரே மாதிரி தான் ரிட்டையர் ஆனோம். எனக்கு ரிட்டையர் ஆன பிறகு நான் எங்கனாலும் எனக்கு ஒரு இடத்துக்கு போய் நான் சேரணும் அப்படின்னு நினச்சேன். அப்போ வந்து நம்ம தாசில்தார் கூடலிங்கம் பெரிய போராளி அவர் வந்து நம்ம சங்கத்தில் சேர்ந்து பார்த்தாரு. ஓய்வு பெற்ற அரசு சங்கம் இல்லைன்னா போராடி போதும்னு ஆகிப்போச்சு, ஒரு காமனாக ஒரு காமனாக இருக்கும்னு சொல்லி இந்த ஓய்வு பெற்ற சங்கத்தில் போய் நான் சேர்ந்து எனக்கு ஒரு அமைப்பு செயலாளர் பதவி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தலைவராக என்னை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த விட 13 ஆண்டுகள் முடிஞ்சு 14 ஆண்டு நான் தலைவராக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அதே போல் இங்கேயும் மதுரை மாவட்டத்தில் 4வது டைம் இப்போ நான் மாவட்ட துணைத் தலைவர், ஒரு தடவை மாவட்ட தலைவராக நான் இருந்தேன். என்னுடைய மாவட்ட தலைவர் உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு முன்னால் நான் புகழ்ச்சியாக பேச விரும்பலை, பேசி உட்கார்ந்துருக்காரு. இங்கே வந்து அப்படி ஒரு இயக்கபூர்வமான நடந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு வெட்டைக்கிளை பேரவைகளை சார் சொன்னார், கட்டுக்கோப்பாக நடத்தி கொடுக்காரு. உண்மைதான். என்னென்னா அனைத்து உறுப்பினர்களுடைய ஒருங்கிணை ஒத்துழைப்பு, கேட்குற நேரம் காசு கொடுக்குறாங்க, அதனால் நடத்த முடியுது. அதனால் அது வந்து எனக்கு ஒரு பயிற்சி. அதனால் எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம். வருஷத்தில் ஒரு நாள் எல்லாத்துக்கும் கூடுதல். இந்த வட்டம் ஏறக்குறைய ஒரு மருத்துவ முகாமெல்லாம் நடத்தணும். ஒரு வாசன் கண் மருத்துவமனை, இன்னும் லட்சுமண மருத்துவமனை ரெண்டும் இணைந்து ஒரு மருத்துவ முகாம் நடத்தி ஒரு பெரிய பேரவை கூட்டத்தை நடத்தி மதிய விருந்து, சிறப்பான மதிய விருந்து அளித்து எல்லாத்தையும் பாராட்டி பெற்றோம். அந்த அளவிற்கு மாநில துணைத் தலைவரை வந்து இப்படியெல்லாம் எப்படி நடத்துவீங்க, நாங்களாம் 12 மணிக்கு தான் நாங்கள் நடத்தி கொடுக்கும்போது போயிடுவாங்க, எல்லாத்தையும் சாப்பிட போயிடுவாங்க, ஆனால் நீங்கள் இவ்வளோ ஒரு கட்டுக்கோப்பாக நடத்துறீங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு பயிற்சி அவங்கள்ட்ட பெற்றுவோம். மற்ற முன்னால் இருந்த மாவட்ட தலைவர்களாகட்டும், மாவட்ட அனைவருடையுமே நாங்கள் பயிற்சி பெற்றோம். இந்த உட்கார்ந்துருக்கார் நம்மளுடைய வேலுச்சாமி, மாவீரன் வேலுச்சாமி, அதெல்லாம் நாங்கள்லாம் கூப்பிட்டோம்னா எல்லாம் இறங்கி வந்து இந்த போராட்டத்தை கடன் காண வைத்தவர்கள் நாங்கள்லாம். அப்படிப்பட்ட ஒரு சங்கத்திலிருந்து வந்ததுனால எங்களுக்கு அந்த பயிற்சி எனக்கு மிக்க நன்றி. நீங்கள் பாராட்டுவீங்க. நாங்கள் எங்கள் சங்கத்தில் வந்து இவருடைய தூரத்துக்கு ஒரு 17 இடங்களாக 8 பேரவை கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் மாவட்ட செயலாளர் நண்பர். என்னுடைய நண்பராக நானும் அவரும் ஏறக்குறைய 26லேருந்து ஒன்றா இருக்கிறோம். அவர் தான் எங்களுக்கு எங்கள் குடும்ப நண்பர், அவர்களுக்கு நான் குடும்ப நண்பர். அப்படி ஒரு பழக்கம். இந்த நாட்டு இது நான் இன்னும் புகழ்ச்சியாக பேசவில்லை, இது ஒரு சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்த மாதிரி இடங்களில் சொன்னால் தான் எனக்கு அது ஒரு பெருமையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பான நான் அதே மாதிரி அதாவது ஸ்ரீபணி அகப்பன் நாங்கள் 3 பேர் தான். சங்கர் சரீன் சைமன் அவர் சொல்லுவார். அதாவது நம்ம சிராஜின்னு சொல்லுவார். சங்கர் சைமன் சரின்னு சொல்லுவார். அதே மாதிரி நாங்கள் 3 பேர் தான் ஒன்றா இருப்போம். அவர் எப்போ பார்த்தாலும் யாரும் இடம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்கள் ஒரு 3 பேர் இணைப்பிரியா நண்பர்கள். இன்றைக்கு அந்த மாதிரி இருக்கோம். அந்த நண்பர்கள் கூட இன்னும் எங்களோட ஆசீர்வாதத்தோடு நாங்கள் சிறப்பாக வாழ எல்லாம் நீங்கள் வாழ்த்து வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதாவது இங்கே வந்து எல்லா பேரும் ஒவ்வொருத்தரை பற்றி சொன்னாங்க. 84 வயசு 94 வயசுன்னு. எங்கிறத 1932 பிறந்த ஷேக் தாவூத் தாசில்தார். அவர் இப்போ தான் போன வாரம் தான் இறந்தார். அவருக்கு 94 வயது. இன்னொருத்தர் இருக்கார் இளைஞர், 16 வயசு இளைஞர், 92
என் நடராஜன் பிடிஓவாக இருந்தவர், அவர் இன்னைக்கு அவர் வர்றாரு. ஆனால் அவர் தான் இது வரைக்குமே செயலாளராக இருந்தார். அவர் கொஞ்சம் வயசாகிடுச்சு, கொஞ்சம் சைக்கிள் வருவார், சைக்கிள் ஓட்ட முடியலங்கிறனால அவர் கொஞ்சம் தப்பி வச்சு இப்போ வேறு செயலாளர் போட்டிருக்கோம். இந்த மாதிரி எங்கள்கிட்ட நிறைய உறுப்பினர்கள், சீனியர் மோஸ்ட் உறுப்பினர்கள், அவர்களுக்கெல்லாம் நாங்கள் எல்லாத்துக்குமே செய்ய வேண்டிய கடமையை செய்து அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல் இங்கே அனைவருக்குமே ஒரு நல்ல பாராட்டு விழாவை தெரிவித்தார்கள், நல்ல ஒரு பொன்னாடை பெற்றுக் கொடுத்தார்கள். மாவட்ட வருவாய் அலுவலர்கள் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார்கள். இப்பொழுது நம்முடைய இங்கே நன்றி, அதாவது திருமணங்கள் ஒடித்தெடுக்க வரும் என்னுடைய சகோதரி சுகர் மோகனா அவர்கள் வரவேற்கிறார்கள். நம்ம ரசிகரி பாய் நண்பர் அன்னை வந்து எங்களுக்கு ரொம்ப குருநாதர் மாதிரி அவர். அந்த மாதிரிலாம் எல்லா பேரும் வந்து இவங்களெல்லாம் பார்த்தது சந்தோஷம். சாப்பிட்ற நேரம் ஆகிப்போச்சு, நான் நிறைய பேசணும்னு எழுதி வச்சுட்டுலாம் வந்தேன், முடியலை. அதனால் இதோடு என்னுடைய பேச்சை முடித்துக் கொண்டு உங்களுடைய ஒத்துழைப்பு மீண்டும் இந்த மாவட்ட மையத்திற்கு தந்து அவர்கள் மீண்டும் இந்த போராட்டம் கூட அவர்கள் உங்களுடைய கோரிக்கையை தான் நிறைவேற்ற நீங்களாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். எங்களோடு இணைந்து நீங்கள் வந்து நாங்களும் உங்களுக்கு நாங்கள் தோல் கொடுக்க துணையாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் அறிவித்து எங்களுக்கு நீங்கள் வாழ்த்து பேசிய அளவிற்கு எங்கள் சார்ந்துள்ள அனைவரும் நன்றி குறித்து பாராட்டி நன்றியுடன் இருக்கிறோம். சார் அவர்களே, அடுத்தபடியாக நம்ம வாழ்த்து பேச நமது அண்டை மாவட்டமான சிவகங்கையிலிருந்து சிவகங்கை டாசாரனுடைய மாவட்ட தலைவர் திரு வீரபாண்டியன் அவர்கள் வந்திருக்கிறார். இவரை பற்றி 1-2 சொல்லணும். ஹி இஸ் மை கலீக். வி ஆர் போத் ஃப்ரம் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். 1. 2வது வந்து அங்கே வந்து ஒத்துழைப்பே கிடையாது. ஆனால் ஒரு மாநில மீட்டிங் கூட அவருக்கு விடுதல் கிடையாது. அவர் வந்துடுவார், யார் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹி வில் பி தி ஃபர்ஸ்ட் மேன் டு அட்டெண்ட் சிஇசிஸ் அண்ட் ஏஜிஎம்ஸ். அந்த அளவுக்கு ஒரு இயக்கவாதி. அவருக்கு வந்து மிக குறைந்த நபர்கள் தான் வந்து உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். சிவகங்கை 11 பேரா 13 பேரா 15 பேர். அவங்கள வச்சுக்கிட்டு அதுலேயும் பாதி பேர் வந்து ஃபாரினில் இருக்காங்க, இல்லை சென்னையில் இருக்காங்க. அவங்கள வச்சுக்கிட்டு அங்கே மிக சிறப்பாக அந்த சங்கத்தை நடத்தி வருகிறார். அவர் நம்முடைய சங்கத்தை வாழ்த்து பேச ஒவ்வொரு முறையும் அவரை நாம் கூப்பிடுவோம். இந்த முறையும் வந்திருக்கின்றார். வாழ்த்து பேசுமாறு அவரை அன்போடு அழைக்கின்றேன். மஹபூப் பாட்சா பற்றி நான் இந்த நேரத்தில் சொல்ல வைப்பேன். அப்புறம் எது ஒன்றுனாலும் உடனே பென்ஷனருக்கு ஒரு பாதிப்புனா உடனே ட்ரெஸரிக்கு போகிறது, எழுதி கொடுக்குறது, வைக்கிறது எல்லாத்தையும் செஞ்சுருவார். ஒரு வீட்டில் இறந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவியெல்லாம் செஞ்சு லீகல் சர்டிஃபிகேட் வாங்கி, டெத் சர்டிஃபிகேட் வாங்கி அவங்கள வர சொல்லி எல்லாம் ஃபில்லப் பண்ணி ட்ரெஸரில் போய் அவங்களுக்கு ஃபேமிலி பென்ஷன்லாம் வாங்கி கொடுத்த பிறகு தான் ஓஞ்சி உட்காருவார். அந்த மாதிரி நல்ல பழக்கம். இன்னும் அவர் தொடர்ந்து அந்த தலைவராக இருக்காருன்னா காரணம் அதுதான். எது ஒன்றுனாலும் வீட்டுக்கு போயிடுவார், பிரச்சனைனா போய் உடனே கேட்பார். அதனால் அவரோட தொண்டு மேலும் மேலும் வளர நான் அவரை வாழ்த்துக்கிறேன். அண்டை மாவட்ட தலைவர் சிவகங்கை தலைவர் அவர்களை நம்முடைய மாநில செயற்குழு உறுப்பினர் திரு ரஷீத் அலி அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். இந்த மதுரை மாவட்ட 11வது ஆண்டு பேரவை கூட்ட அழைப்புகள் வரவேற்பு நல்கியுள்ள திரு ராஜா மதிவாணன் அவர்களே, தலைமையேற்றுள்ள மாநில தலைவர் திரு மூக்கையா அவர்களே, ஆண்டறிக்கை வாய்த்துள்ள திரு வேலாயுத மாவட்ட செயலாளர் அவர்களே, வரவு செலவு அறிக்கை வாய்த்துள்ள திரு ஆர் கண்ணதேவ ஜெகதீஷ் அவர்களே, திரு எஸ் கங்காதரன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அவர்களே, வாழ்த்துறை வழங்கியுள்ள திரு மஹபூப் பாட்சா அவர்களே, வாழ்த்துறை வழங்க உள்ள திரு வேலுசேகரன் விருதுநகர் மாவட்ட வருவாய் அலுவலர்களே, அடுத்து தீர்மானங்கள் வாசிக்க உள்ள திரு ராமானுஜம் அவர்களே, திரு குருசாமி அவர்களே, திரு ரஷீத் அவர்களே, சகோதரி திருமதி மோகனா அவர்களே, நன்றியுரை ஆற்ற உள்ள திருமதி அழகுமீனாள் அவர்களே மற்றும் இக்கூட்டத்திற்கு திரளாக வந்துள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் சகோதரிகளுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேரம் 1:30 மணி ஆகிவிட்டது சில மணி. அதனால் நேரத்தின் காலத்தை கருதி சுருக்கமாக எனது உரையை முடித்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். பெரும்பாலும் நான் ஒவ்வொரு வருடமும் ஒரு 11 மீட்டிங் நடந்திருந்தால் ஒரு 5-6 மீட்டிங்காவது நான் கலந்துருப்பேன். மிச்சம் மீட்டிங் ஏன் கலக்கலைன்னா, என்னுடைய 2 பிள்ளைகளும் அமெரிக்காவில் இருக்கிறதுனால ஒரு 2 வருடத்துக்கு ஒரு 6 மாதம் நான் இங்கே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படி இருந்தால் நான் இங்கே வரமாட்டேன் ஒழிய மற்றபடி எல்லா இதுகளுக்கும் நான் கலந்துக்கிற ஒரு தொடர்ச்சியாக இது பண்ணியிருக்கிறேன். அங்கே உங்களுக்கு அமெரிக்க வாழ்க்கையை பற்றி சொல்கிறதா இருந்தால் அது ஒரு தனிமை சிறை தான். வேறு தான் அமெரிக்கா, பிள்ளைங்க எல்லாம் அமெரிக்காவில் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒழிய அங்கே தங்க கூண்டுக்குள்ளே நம்ம இருப்போம், அவ்வளோதான். எவ்வளவுதான் எல்லா வசதியும் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம 4 பேரோட பேச முடியாது. தனியாக ஒரு காஃபி கடைக்கு கூட நம்மளால் போக முடியாது. ஏன்னா எல்லாம் பக்கத்தில் இருக்காது. எல்லாம் கார் இல்லாமல் நம்ம எங்கேயுமே போக முடியாது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது அங்கே ரொம்ப கம்மி. நகரங்களில் மட்டும்தான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது. நியூயார்க்கு, நியூஜெர்சி டவுனில் தான் ஒழிய மற்றபடி இந்த அவுட்டரில் இருந்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது கிடையாதுன்னே சொல்லலாம். அதே மாதிரி ட்ரெயின்களும் ரொம்ப கம்மி. அங்கே பிளேன் தான் அதிகம். ஃப்ளைட்டு தான் பெரும்பாலும் நம்ம பக்கத்து ஊருக்கு போகிறதுனால ஃப்ளைட்டில் தான் போவாங்க ஒழிய இல்லை ஒரு 200 மைலுக்குள்ளேனா காரில் போயிடுவாங்க. அதனால எல்லா வசதி இருந்தாலும் நம்ம தனிமை எப்படா ஊருக்கு வருவோம் தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். அப்போ எனக்கு ஒரு மன ஆறுதலை கொடுக்கக்கூடிய இதுனா நம்ம சங்கத்துடைய செயல்பாடுகள் எனக்கு டெய்லி வாட்ஸ்அப்பில் வந்துடும். அதே மாதிரி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்திலே நான் மாவட்ட துணைத் தலைவராக இருக்கேன். அந்த சங்க செயல்பாடுகள், அப்புறம் இன்னொரு சங்க செயல்பாடு எல்லாமே அங்கே வாட்ஸ்அப் ஒர்க் பண்ணோம். அதனால் எல்லாமே என்னுடைய தனிமையை போக்குறதுக்கு இந்த சங்கங்கள் செயல்பாடுகள் இருக்கும். இங்கேயுமே நம்ம தனிமை இல்லைங்கிற நமக்கு ஒரு மாரல் சப்போர்ட் நம்முடைய சங்கம்தான். அது எல்லாருக்கும் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் சங்கம் நிற்குங்கிற ஒரு மனது, நம்ம உள் மனதில் ஒரு தைரியம் இருக்குது. அதனால தான் நம்ம எல்லாரும் ஒரு தைரியமாக நம்ம நடமாடுறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நம்ம வயதானவர்களுக்குங்கிறது நம்ம தமிழ்நாட்டிலே முதல் முறையாக மத்திய அரசால் ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜெரியாட்டிக் கேர்னு நம்ம கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனை கிண்டியில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரே கேம்பஸில் தான் அதுவும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஃபெசிலிட்டியோடு அது இருக்குது. வயதானவர்களுக்கு மட்டும்தான், ஓய்வூதியர்கள் மட்டும் இல்லாமல் வயதானவர்களுக்கு எல்லாருக்கும் நம்ம எந்த பிரச்சனைனாலும் நம்ம அங்கே போகலாம். எல்லாமே இலவசம். என்ன ஏஜ் சார்? ஏஜ் எத்தனை கம்ப்ளீட் பண்ணிருக்கோம்? 60 சீனியர் சிட்டிசன். ஆமாம், சீனியர் சிட்டிசனாலும் அது எல்லாருக்கும் ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு நட்சத்திர ஹோட்டல் அளவுக்கு வசதியாக இருக்கும். ஒரு 1000 ரூபாய்க்கு ரூமுக்கு நமக்கு இங்கே மீனாட்சி மிஷன்லேயோ 5000 ரூபாய்க்கு, அப்பல்லோலையோ நமக்கு 5000 ரூபாய்க்கு கொடுக்குற ஒரு ரூம் அங்கே 1000 ரூபாய் தான். டிவி, செப்பரேட் பாத்ரூமு, இது எல்லாமே இருக்குது. நான் என்னோடய நண்பர்களோட ஒரு சிலர் அங்கே போயிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ அந்த வயதானவர்களுக்குரியது ஜெரியாட்டிக் கேர்ம்பாங்க. அது இப்போ நம்ம தமிழகத்துலேயும் இப்போ நம்ம சென்னையில் மட்டும்தான் ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் இது ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் இருந்துச்சு. இப்போ நம்ம ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் இப்போ கடந்த 3 வருடமாக அதுக்குன்னு ஒரு தனி வார்டு ஒன்று வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம மற்ற உறுப்பினர்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற இந்த வயதானவர்களுக்கு இந்த தகவலை நம்ம கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். ஏன்னா அதில் உள்ள ஸ்பெஷலிஸ்ட்டு எல்லாம் நிறையா இருக்காங்க. அதுகளை நம்ம ரெஃபர் பண்ணோம்னா அவங்க போய் நல்லா கவனிக்கலாம். அதுக்காக சொல்கிறது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் பாதிக்கக்கூடிய விஷயம் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் தான். ஹெல்த் இன்சூரன்ஸ் நமக்கு யாருக்கும் வரக்கூடாது. இருந்தாலும் நம்ம எல்லாருமே யாராவது ஒருத்தர் நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது கிட்டத்தட்ட அது ஒரு ஏமாற்று வேலைன்னு தான் சொன்னோம். 30% 40%க்கு மேலே யாருக்குமே கொடுக்கறதில்ல. பெரிய பெரிய மருத்துவமனையில் கூட மதுரை மீனாட்சி மருத்துவமனை, அப்பல்லோ மருத்துவமனையில் கூட அவங்க அதுக்கு மேலே கொடுக்கறதில்ல. இப்போ கூட அந்த 2 ஆஸ்பத்திரி இப்போ நம்ம இன்சூரன்ஸ் ஸ்கீம்லேருந்து எடுத்துட்டாங்க. என்ன காரணம்னு தெரியல. அதான் நிற்பாட்டி வச்சுருக்காங்க. அது நீங்கள் அங்கே போனோம்னால நமக்கு அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் நமக்கு கிடைக்காது. நம்ம தனியாக தான் அப்புறம் நம்ம எம்பவர் கமிட்டியில் போட்டு இது பண்ணணும். அதனால அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை நம்ம இது பண்ணுறது. அதே சமயத்தில் வழக்கறிஞர் மூலம் போகிறவங்களுக்கு 50%, 60%, 70% கூட வாங்கின சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதனால நம்ம எல்லாரும் நமக்குன்னு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அது சம்மந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் இருக்காங்க. நம்ம அவங்கள நம்ம சங்கம் எல்லா பொது சங்கங்கள்லையும் சேர்ந்து அந்த மாதிரி வழக்கறிஞர்கள் நம்ம கண்டறிந்து, எனக்கு தெரிஞ்சு கூட திண்டுக்கல்லோட ஒருத்தர் இருக்காரு. அது மாதிரி அவங்கள்ட்ட நம்ம போனோம்னா நம்ம கூடுதலாக கிளைம் கிடைக்கிறதுக்கு எப்படி கிளைம் கொடுக்கலாம்,
எப்படி கொடுத்தா நமக்கு வரும் அப்படிங்கிறத ஒரு அறிவுரைகள் சொல்வதற்கு நிறைய ஆட்கள், நிறைய வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் அதிகமாகிவிட்டதால் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. அவர் பேர் என்ன சார்? திண்டுக்கல்ல? சரி சார். வீரபாண்டியன் அவர்களே, துண்டெடுங்க. இவ்வளவு நேரம் சார் அதான் இவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணதே பெரிய விஷயம். அடுத்தபடியாக, அதாவது ராமநாதபுரம் அண்டு விருதுநகர் இரு மாவட்ட தலைவர்களையும் அழைத்திருந்தோம். அதில் ராமநாதபுரம் உடல்நிலை சௌகரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தினார். ஸோ அந்த நிலையில், ஆனால் ஜீவராஜ் அவர்கள் வந்து நான் வர முடியலை, பட் என்னுடைய மாவட்ட தலைவரும் கூட இன்னொருத்தரை அனுப்புகிறார். அந்த வகையில் வந்து திரு வேணுசேகரன் மாவட்ட வருவாய் அலுவலர் பணி நிறைவு அவர்களை இங்கே அனுப்பியிருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்து பேச அன்போடு அழைக்கின்றேன். வாங்க. புதிய உறுப்பினர், இப்போ தான் வந்து அவர் வந்து உறுப்பினராகவே சேர்ந்தார். ரீசெண்ட்லி ரிட்டையர்டு, நல்ல யங் பிளட்டு. திரு வேணுசேகரன் அவர்களுக்கு நம்முடைய மாவட்ட துணைத் தலைவர் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார். தமிழ்நாடு மாநில பணி நிறைவு சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் சங்கத்தின் மதுரை மாவட்ட மையத்தின் 11வது ஆண்டு பேரவை கூட்டத்திற்கு தலைமை தாங்கியும் தலைமுறை ஆற்றியும் வாழ்த்துறை தலைமுறையாற்றி இருக்கின்ற நமது மாநில மற்றும் மாவட்ட தலைவர் திரு ஐயா முக்கையா அவர்களுக்கு மற்றும் மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் விருதுநகர் மாவட்ட மைய வருவாய் அறையிலிருந்து வந்திருக்கின்றேன். மாவட்ட தலைவர் அவர்கள் ஒரு அவசர வேலை காரணமாக வருகை புரிய ஒரு தாமதம் ஏற்படுவதால் நீங்கள் சென்று கலந்து கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தியதால் நான் இங்கு வந்திருக்கின்றேன். என்னுடைய பணி வந்து 29 ஆண்டுகள் வருவாய் தொழில் செய்திருக்கின்றேன். அதில் நம்ம மதுரை மாவட்டத்திலிருந்து வருகை தந்து நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் பணிபுரிந்திருக்கின்ற ஒரு சில துணை ஆட்சியர்கள் இடமுடன் நான் அவர்களுடன் சேர்ந்து பணியாற்றியிருக்கிறேன். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நமது கோவிந்தராஜ் சார் அவர்கள் 84 வயதிற்கு கௌரவப்படுத்திய திரு கோவிந்தராஜ் அவர்களிடம் நான் உதவியாளராக சிவகாசி வட்டத்தில் பணிபுரியும் பொழுது அவர் வருவாய் கோட்டாட்சியராக பணிபுரிந்தார். அதுபோன்று நம்ம மூத்த உறுப்பினராகிய திரு ராஜகோபால் அவர்களிடமும் நான் உதவியாளராக பணிபுரிந்திருக்கிறேன். அதுபோன்று நமது கங்காதரன் சார் அவர்கள் துணை ஆட்சியராக தேனி மாவட்டத்தில் வேலை பார்க்கும்போது, நான் டிஸ்ட்ரிக்ட் ஆயுத வெல்ஃபேர் ஆஃபீஸராக இருக்கும்போது அவர் ஸ்பெஷல் டெப்டி கலெக்டர் எலெக்ஷன் ராஜ்ஸ்ரீ சுகர்ஸில் ஒர்க் பண்ணார். நானும் அவர் சேர்ந்து எலெக்ஷன் 2016 ஒன்றாக பணிபுரிந்தோம். 2014 எம்பி எலெக்ஷனில் ஒன்றாக பணிபுரிந்திருக்கிறோம். பவானி சாரோட உடன் இணைந்து பவானி சார் ட்ரைனிங்கும் பார்த்துருக்கிறோம். அதுபோன்று நம்ம சார் முன்னாடி உட்காந்துருக்கார் சார், இவர் கோயம்புத்தூர்ல இருந்தீங்கல்ல சார்? கோயம்புத்தூரில் பார்த்து நினைக்கிறேன். எஸ்ஆர்எம் டாஸ்மாக் சாருடைய பழக்கம் எனக்கு நேர்ந்திருக்கிறது.
இதுபோன்று பல்வேறு நமது சகோதரர்கள் உடன் வேலை பார்த்த அனுபவம் எனக்கு. சார் இன்னொருத்தர் சொல்ல விட்டேன், கணேசன் சார் பிஹெச்டியா இருந்தார். அவர் 2011 எலெக்ஷனில் நான் ஸ்பெஷல் தாசில்தார் சிவில் சப்ளையாக இருக்கும்போது கணேசன் சார் பிஹெச்டியா இருந்தாங்க. அவருடைய வழிகாட்டுதல் பேரில் நாங்கள் எலெக்ஷன் நடத்தினோம் விருதுநகர் மாவட்டத்தில். சாருக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கால நேரம் கருதி இந்த மாவட்டம், மதுரை மாவட்டம் முன்னோடி மாவட்டமாக திகழ்வது என்பதற்கு ஆதாரமாக இங்கு தெரிவித்திருக்கின்ற தீர்மானங்கள் மட்டுமல்ல, இது தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை பார்த்தால் மிகப்பெரிய அளவில் மாநிலத்திற்கே முதன்மையாக திகழ்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். அந்த அளவில் இது மேலும் மேலும் வளர வேண்டும் என்பதை இந்த விருதுநகர் மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு கருத்து நம்முடைய மாவட்ட துணைத் தலைவரால் வைக்கப்பட்டது. அதன் பேரில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இல்லைனாலும் நம்ம வரும் கூட்டங்களில் கூட தெரிவிக்கலாம். இப்போ பேசுகிறவங்க பேசலாம், ஏன்னா வாய்ப்பு அனைவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்ற வகையிலே திரு சிராஜுதீன் அவர்கள் தனது கருத்தை தெரிவிக்கிறார். இந்த இனிய விழாவில் கூடியிருக்கும் சகோதரர்களே, சகோதரிகளே அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கே வந்திருக்கிறது ஃபஸ்ட்டு நம்ம சகோதரர் ராஜா மதிவாணன் ஒரு ப்ரொபோசல் வச்சார். ரொம்ப ஏஜ்டு பீப்புளுக்கு அன்பு நண்பர் சிராஜுதீன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அது நல்ல ஒரு சிந்தனை. அதாவது வயசான காலத்தில் இயலாமை இன்னபிலிட்டியாக இருக்கும்போது வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்போம். அந்த நேரத்தில் சங்கத்து மூலமாக என்ன செய்யலாம், பாசிட்டிவாக கன்ஸ்ட்ரக்டிவாக என்ன செய்யலாம், நல்ல ப்ரொப்போசல் வச்சுருக்கிறாரு. அதை எப்படி செயல்படுத்துறதுங்கிறது ஒன்று ஹிமாலயன் டாஸ்க் தான். அது ஏன்னு கேட்டால் இன்றைக்கி தேதிக்கு பெத்த பிள்ளைகளே கவனிக்குமாங்கிறதா கவனிக்க இல்லை பெரும்பாலான இதுகளில். ஏன்னா அந்த இடத்துல நம்ம சங்கம் அதை இருக்கணும். ஏன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம பார்க்குறோம் நல்ல நல்ல வாசகங்கள்லாம் வருது. உதாரணத்துக்கு ஒரு சின்ன இது நம்ம சம்பாத்தியத்தை நம்ம மகன் சாப்பிட்ற அளவுக்கு மகன் வீட்டில் போய் நம்ம சாப்பிட முடியுமானா இல்லை. நம்ம மருமையை நம்ம வீட்டில் எவ்வளோ உரிமையோடு சாப்பிட்றாரோ அந்தளவுக்கு நம்ம மருமை வீட்டில் போய் தங்க முடியுமானா இல்லை. கணவன் இறந்தால் மனைவி விதவை, மனைவி இழந்தால் கணவன் அனாதை, இப்படியெல்லாம் வருது வாட்ஸ்அப்பில். ஆனால் வாசகங்கள் ரொம்ப அர்த்தமுள்ள வாசகங்கள். அந்த மாதிரி தான் இன்றைக்கி சமுதாயம் இருக்குது. நம்ம அந்த நேரத்தில் பெரும்பாலும் இப்போ சொன்னார்ல 2 பிள்ளைகளும் அமெரிக்காவில் இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி என் பொண்ணு அமெரிக்காவில் இருக்குது, பையன் சென்னையில் இருக்கான், நானும் எங்கள் வீட்டுக்காரமும் மதுரையில் உட்காந்துருக்கோம். எது ஒன்றுன்னா நாங்கள் தான் பார்த்துக்கிற வேண்டியிருக்கு. இந்த மாதிரி பெரும்பாலான குடும்பங்கள் இப்படி தான் இருக்குது. மூத்த குடிமக்கள் நம்ம தனியாக தான் இருக்கோம், பிள்ளைங்க வெளியூரில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு நல்ல நம்ம அண்ணன் மதிவாணன் சார் வச்சது நல்ல ஒரு சிந்தனைக்குரிய ஒரு கருத்து. அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த பிள்ளைய கைவிட்ட கேஸுக்குள்ள நம்ம எதுக்கு எடுத்த மாதிரி வரும், அதுதான் இதோட அர்த்தம். ஆமாம், இது என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கமிட்டி போட்டுட்டு என்னென்ன டிஸ்கஸ் பண்ணி ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம இது பண்ணணும். ஏன்னா இது உடனடியே இது இருக்குல்ல, இது லாங் ரனில் இன்றைக்கி பெருசாக தெரியலாம், ஹிமாலயன் டாஸ்காக தெரியலாம். லாங் ரனில் இது எப்படி செய்யணும் அப்படின்னு செய்யலாம். நம்ம இது ஒரு பைலட் ஸ்கீம் மாதிரி எடுக்கலாம்ல. இப்போ நம்ம இந்த 5000 ரூபா கொடுத்தது அடுத்து 10,000 ஆனதெல்லாம் ஒரு பைலட் ஸ்கீம் அடுத்தோம் இன்றைக்கி ஆல்போல் தலைச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இந்த பெருமையை நம்மளை எடுத்துக்கலாம். ஆனால் நியாயமாக செய்ய வேண்டிய ஒன்று உண்மைதான். இப்போ அவர் சொல்கிறது நிதர்சனமான உண்மை. சமயத்தில் எனக்கு வீட்டில் காய்ச்சல் தலைவலி மண்ணானே எனக்கு ஸ்விக்கியும் தெரியாது, ஜொமேட்டோவும் தெரியாது. என் பையனுக்கு ஃபோன் பண்ணுவேன், அவன் ஜொமேட்டோ ஆர்டர் பண்ணி வீட்டில் சேரும். அதை தான் சாப்பிட்டுருக்கேன். இது உண்மை, இதான் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா நம்ம இப்போ அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் அந்தளவுக்கு நம்ம இப்போ கற்றுக்கல, ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் தெரியாது, எதுக்கு எடுத்தாலும் பேங்க்குக்கு போகணும், பாஸ்புக் அப்படி இப்படி தான் இருக்குது. அதனால் இது கொஞ்சம் நல்ல சஜஷன் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தடுத்து ஏதாவது கமிட்டி போட்டு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். ஆமாம், அது அதில் நம்ம
சங்கத்துக்காகவே உழைச்சிட்டு இருக்கிற அண்ணன் மாவுபாச்சவையும் நம்மளை அதில் கலந்துக்கு அவனையும் இதில் சேர்த்துக்கணும் இந்த டிஸ்கஷனில். அவருக்கு ஒதுக்கிறதா சொல்லுவார். நம்ம சார் குருசாமி சார் சேர்த்துக்கலாம். அதனால் இந்த வாய்ப்புக்கு வந்து நம்ம இதை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு என்னுடைய கருத்தை தெரிவித்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, செயற்குழு உறுப்பினர் திரு குருசாமி சார் அவர்கள் வந்து சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்று விரும்புகின்றார். அவரை பேச அழைக்கின்றேன். எல்லாம் பசியாக இருப்பாங்க. சாப்பாடு வந்துருச்சு. அதனால் இல்லை, அதுதான் கூட இருக்கா. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். மாநில பணி நிறைவு சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் உடைய 11வது பேரவை கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த சங்கம் வந்து மதுரை மாவட்டத்தில் இல்லை, சென்னையில் 33 அங்கத்தினர்களோட சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி வந்து அதனுடைய வளர்ச்சி அபரிதமாக இருக்குது. அந்த மாவட்டங்களில் எல்லாத்துலேயுமே மதுரை மாவட்டம் எல்லா திட்டங்களிலையுமே முன்னோடியாக இருக்குது. அதுக்கெல்லாம் முதல்வர் காரணம் என்னன்னாக்கா, மாநில தலைவர் வந்து நம்ம மாவட்டத்தில் நம்முடைய அருமை நண்பர் முகையா அவர்கள் இருக்கிறாங்க. அவருடைய சீரிய ஆலோசனையின்படி நம்ம ரொம்ப திறமையாக செயல்பட்டு வர்றோம். அதே நேரத்தில் அங்கத்தினர்கள் யாரும் குறைஞ்சவங்க இல்லை. எதை செய்யணும்னு அவர் கண்ணால் காமிக்கிறாரோ அதை நாம் கையால் செஞ்சு முடிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம், முடிக்கணும். இதுவரையிலையும் எந்த ஒரு செயல்பாட்டிலையும் நம்ம பின்தங்கியதாக சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் மதுரை மாவட்ட டசோரா சங்கத்தினுடைய உறுப்பினர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி இந்த நிலையை வந்து கொஞ்சம் கூட சரிய விடாமல் என்றைக்குமே நான் முதன்மையான மாவட்டம், முதன்மையான சங்கம், முதன்மையான செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்கள் என்பதை நிரூபிக்கணும். அடுத்தாப்புல வந்து கொஞ்சம் பர்சனலாக நான் வந்து குருசாமி ஞானவழி அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை நடத்திட்டு இருக்கேன். அதில் வந்து ஒரு நூலகமும் வேலையில்லாத பட்டதாரிகள் வேலைக்கு போடுறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கான ஒரு படிப்பகத்தையும் நடத்திட்டு வரேன். திருமங்கலத்திலையும் நடத்துகிறேன், அதே மாதிரி கள்ளிக்குடியிலையும் நடத்துகிறேன். அதில் வந்து இந்த ஆண்டு நடந்த தேர்வுகளில் 2 சப் இன்ஸ்பெக்டர், 3 போலீஸ் கான்ஸ்டபிள், ஒரு ஸ்பெஷல் கிரேட் போலீஸ், ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட், ஆக 7 பேர் செலக்ட் ஆகிருக்கிறாங்க. இது வந்து என்னுடைய செயல்பாடுகள் கிடையாது. இந்த வளர்ச்சிக்கு நம்ம சங்க உறுப்பினர்கள் பொருளுதவியும் புத்தக நன்கொடைகளையும் தாராளமாக கொடுத்து உதவி பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய கொடுத்த புத்தகங்களை படித்தும் உங்களுடைய பொருளாதாரத்தை வைத்தும் தான் அவங்க இவ்வளவு பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்காங்க. இந்த வெற்றியை தொடர்ந்து அடைவதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் நான் என்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வர்றேன். இதே மாதிரி உங்களுடைய ஆதரவும் எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறத இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செயல்பாட்டை சொல்கிறதோட ஒரு வேண்டுகோளையும் வைத்துக்கிறேன்.
அதே நேரத்தில் எனக்கு ஒரு அளப்பரிய ஆசை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, டசோரா எப்படி வந்து மாநில அளவில் மதுரை முதல் மாவட்டமாக இருக்கோ, அதே மாதிரி நம்ம தலைவர் அவர்கள் வந்து மாநில தலைவராக இருக்கிற போதே வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் யூத் சென்டரில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு கிளாஸ் நடத்துறதுக்கான கோஆர்டினேட்டராக இருந்தாங்க. அது எப்படியா கொஞ்ச நேரத்தில் போய் சேர்ந்தாங்கன்னா அதை மூடு விழா பண்ணுறதா தொடர்றதா அப்படிங்கிறத பரிச்சார்த்தமாக ஒரு ஆண்டு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இருக்கும்போது அவங்க போனாங்க. அவங்க போய் தொடர்ந்து இது பண்ணாங்க. அவங்களுடைய காலத்தில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்க. அங்கே ப்ரிலிமினரி மாத்திரம்தான் ட்ரைனிங்கு கோச்சிங்கு எல்லாம் இருந்தது. அதில் வந்து பல மாணவர்கள் வந்து ஐஏஎஸ் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணி சென்னையில் வந்து ஃபைனல் டெஸ்ட்டுக்கு ட்ரைனிங்க்கு போகிற லெவலுக்கு இருந்தாங்க. உடல்நிலை காரணமாக அவங்க விட்டாங்க. இப்போ செகண்ட் ஒரு நிலையில் நம்மளை மாதிரி ஒரு டிப்டி எலக்டரே எடுத்து அதை செய்கிறாரு. இப்போ என்னுடைய விருப்பம் என்னன்னு சொல்லணும்னு வந்தப்போ என்னன்னாக்கா, மதுரை டசோரா வந்து ஒரு வேலைவாய்ப்புக்காக ஒரு பயிற்சியும் ஒரு படிப்பகமோ நடத்தினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. இதெல்லாம் கொஞ்சம் பரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிறதுனா. இன்னொன்று, இந்த சங்கம் ஆரம்பித்த காலத்தில் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது பல காரணங்கள்னால அப்படியே விட்டு போச்சு. இப்போ ஒரு ட்ரஸ்ட்டும் ஃபார்ம் பண்ணி அதை வந்து நம்மளுன்னு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இன்னும் நல்ல சிறப்பாக இருக்கும், வளரும், நம்மளை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும், நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கு ஒரு புண்ணியத்தை சேர்த்து வச்சதாகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லி இந்த 2 கோரிக்கைகளையும் பரிசீலனை செய்து ஒரு நல்ல முடிவுக்கு வரணும்னு இந்த சந்தர்ப்பத்தில் தலைவருக்கும் உங்கள் மத்தியிலையும் எடுத்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர் சொன்ன அந்த அவர் சொன்ன வந்துருச்சு. அதாவது ஐஏஎஸ் ட்ரைனிங் பண்ணாரு. இது ஐஏஎஸ் சொன்னார் பாருங்க. இன்று வந்து அவர் சொன்ன 2 கோரிக்கைகள் இரண்டுமே ரொம்ப நியாயமான கோரிக்கைகள், சமூகத்திற்கு தேவையான கோரிக்கைகள் கூட. ஒன்று மாவட்ட துணைத் தலைவர் அவர்கள் சொன்னது, அது ரொம்ப முக்கியம். அது நம்ம உறுப்பினர்களுக்கு உதவக்கூடியது. இது வந்து சமுதாயத்துக்கு உதவக்கூடியது. நம்மளுடைய பைலாவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரி பொது உதவிகள்லாம் வந்து செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கமாக, நம்முடைய சங்கத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஸோ அதுவும் வந்து இந்த 2 விஷயங்களையும் பற்றி நாம் வந்து அடுத்தடுத்த கூட்டங்களில், ஏன்னா ஒரே நாளில் கான்ஃபிகர் செய்கிற அடுத்தடுத்த கூட்டங்களில் முடிவு பண்ணி இதை ஒரு ஷேப்பு கொண்டு வந்து நிச்சயமாக நிறைவேற்றும் உங்களுடைய முழுமையான ஆதரவோடு அப்படின்னு தெரியப்படுத்தி விடுகிறேன். அடுத்தபடியாக வந்து எல்லாத்துக்கும் இதாகிடுச்சு. இருந்தாலும் கூட ஒரு மிகச்சிறந்த சங்கவாதி வந்து பேசணும் அப்படின்ற திரு வேலுச்சாமி சார் அவர்களை ஒரு 2 வார்த்தைகள் வாழ்த்து பேச அன்போடு அழைக்கின்றேன். ஏன்னா அவர் மிகப்பெரிய சங்கவாதி, உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் பேசாமல் வந்து
நான் வர்றேன் அப்படின்னு வரமாட்டேங்கிறாரு. இருந்தாலும் நம்மளே கூப்பிடுவோம். கூப்பிட்டு நம்ம அனைவருக்கும் வணக்கம். நண்பர் வேலுச்சாமி அவர்களை மரியாதை பொன்னாடை கொடுத்துவிட்டேன். வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தில் நான் மாவட்ட செயலாளராக பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ மரபு பச்சா இணைச் செயலாளராக இருந்தார். நாங்கள்லாம் மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வேணும் ஒன்று. ரெண்டாவது, வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றணுன்றதுக்காக மதுரை மத்திய சிறையில் ஒரு வாரம் இருந்தோம். அந்த போராட்டத்தில் 88 போராட்டத்தில். ஆக கோரிக்கைகளை இன்றைக்கி நம்மளுடைய ஊழியர்கள்ட்ட கொண்டு போகும்போது என்ன நிலைமை வருதுன்னு சொன்னால், இந்த வேலை வாய்ப்புக்கு வந்ததே ஒரு பெரிய சிரமமான சூழ்நிலை வந்திருக்கும் போது போராட்டங்கள்னு போய் நம்மளுடைய இந்த வேலைக்கு ஏதாவது பங்கம் வந்துடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இன்றைக்கி உள்ள எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி நிலைமை. ரெண்டாவது, அன்னைக்கு நமக்கு அரசாங்கம் நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகளை மறுதளித்தே வந்துக்கிட்டு இருந்ததுனால ஒரு உணர்வு தூண்டுதல் வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பெரும்பாலான கோரிக்கைகள் ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுச்சு. அதுபோக இருக்க வேலையை தக்க வச்சுக்கிறோன்ற ஒரு நிலையில் தான் இன்றைக்கி எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அதை நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. நம்ம இன்றைக்கி அந்த பாதையெல்லாம் கடந்து வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம வயது முதிர்வின் காரணமாக அது போன்ற உணர்வுகள் நம்ம உடம்பில் இருந்தாலும் இன்றைக்கி அதை செயல்படுறதுக்கான சூழ்நிலை நமக்கு இல்லை. நம்ம பொறுத்த மட்டும் எப்படின்னு சொன்னால், நாம் ஒரு பாதுகாப்பான ஓய்வூதியத்தை பெற்றுட்டோம். ஆனால் இன்றைக்கி மத்திய அரசு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு அதை இல்லைன்னு மறுக்குது. ஆக நாம் பெற்ற பயனை நாமளுக்கு முன்னோட்டர்கள் இருந்தவங்க செஞ்ச தியாகத்தினால தான் நம்ம இந்த அலங்காரமான அந்த ஓய்வூதியம் நீங்கள் பெற்றுக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய கடமை நமக்கு பின்னாடி உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய கடமையாக நம்ம ஏற்றுக்கிறணும். அதுக்கு என்னென்னா, அனைத்து பகுதி ஓய்வூதியர்கள் எல்லா துறைகளிலும் இருக்கிறாங்க, எல்லா இபியில் இருக்காங்க, டிரான்ஸ்போர்ட்டில் இருக்காங்க. இது போன்ற ஓய்வூதியர்களுடைய ஒரு ஒட்டுமொத்த அமைப்பை எல்லாருமே இந்த கோரிக்கை வச்சுருக்காங்க. அப்படி அவங்க இயக்கம் நடத்தும் போது நாமளும் அது முழுமையாக நம்முடைய ஆதரவை தெரிவித்து நம் பின்வரக்கூடிய சந்ததிகளுக்கு இந்த பழைய ஓய்வூதியத்தை பெற்றுத் தருவதற்கு நாம் முழுமூச்சாக இறங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடவில்லை.